வெல்கம் டு செல்வி சமையல். இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான மீன் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வஞ்சர மீன் வறுவலுங்க. மசாலா உதிராமல் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வெளி சைடு உள்ளே நல்லா மீன் வெந்தும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வஞ்சர மீன்னாலே அனைத்து விதமான நன்மைகளும் இருக்குங்க, நம்ம உடம்புக்கு தேவையானது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வஞ்சர மீன் வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோங்க. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். அது எனக்கு 4 ஸ்லைஸ் கிடச்சிருக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்குனது 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள், 2 சின்ன சைஸ் எலுமிச்சை பழங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போ நம்ம மீனுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிங்க, ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிங்க, அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க உங்கள் சுவைக்கு ஏற்ப. இப்போ நம்ம 2 லெமன் கட் பண்ணி வச்சுருந்ததை 1 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அந்த லெமன் இருக்கிற தண்ணியில் முதல்ல கை வச்சு நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், உப்பு கரையிற மாதிரிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் மீனில் அந்த வாசனை அந்த வாடை வராமல் இருக்குங்க. அதனால தான் மஞ்சத்தூள் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்றா சேர்கிற மாதிரி இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் மீன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிடணுங்க. இல்லைனா அந்த மீனில் தண்ணி ஊறி வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ நீங்கள் போடுற மசாலாவும் அதுவும் ரொம்ப இலகிடும். அதனால் அதை பார்த்து கவனமாக சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷான மீன்னா நீங்கள் உடனே செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தண்ணி உங்களுக்கு கிடைக்காது அவ்வளோவா. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஒரு பீஸ்க்கு 2 நிமிஷம் போல் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணணுங்க. அப்போ தான் அந்த மசாலா மீனில் உள்ள வரையும் நல்லா வேகிறப்ப சார்ந்து நமக்கு சாப்பிட்றப்ப சுவையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இந்த லெமன் சாறு ஏன் புழிஞ்சுறோன்னா அதோட சுவை இன்னும் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அதனால தான் இந்த லெமன் ஜூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்போ ஒரு பீஸ்க்கு மசாலா சுற்றி எல்லா பக்கமே அப்ளை பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா பீஸ்லேயும் மசாலாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணுங்க. ரொம்ப பொறுமையாக இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையும் டேஸ்ட்டும் சூப்பராக கிடைக்குங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரு 2 நிமிஷம் அப்ளை பண்ணிக்கிங்க கை வச்சுட்டு. இதே மாதிரி நான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 பீஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் இரும்பு தோசைக்கல் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் தோசைக்கல் யூஸ் பண்ணாலும் எண்ணெய் கீழே அப்ளை பண்ணிக்கிங்க. நல்லா தோசைக்கல் சூடான பிறகு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற அந்த வஞ்சர மீன் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணுங்க. உடனே திருப்பி போட்டோன்னா மசாலா சட்டியில் ஒட்டிடுங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுடைய மீனோட ஸ்லைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்டி ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் மீனை வேக வேக மீன் உடைய ஆரம்பிச்சிருங்க. அதனால் கரண்டி நல்லா அகலமான கரண்டியாக யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ திருப்பி போட்ட பிறகு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆட் பண்ண பிறகு எப்படி நல்லா வேகுது பாருங்கள். அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதில் கோடு கோடான பகுதி இருக்கும். அதனால் வெடிப்பு ஏற்பட்டதுனாவே மீன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இந்த மீன் வேகிறதுக்கு எனக்கு 6லேருந்து 7 நிமிஷம் ஆச்சுங்க. இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு மீன் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஃப்ரை பண்ண மீனை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 பீசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதே மாதிரி 5லேருந்து 6 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. சிம்மில் தான் கட்டாயமாக வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வருங்க. இப்போ இந்த பீசஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான சுவையான
வஞ்சர மீன் வறுவல் வந்து தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வஞ்சர மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.